ஹலோ கைஸ், வெல்கம் டு சமைச்சர் மேக்ஸ் வித் பிரபு. நான் தான் உங்கள் பிரபு. நம்ம இன்னைக்கு அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்லேருந்து பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துடலாம். அல்ஜிப்ராவில் இருக்கிற பேசிக்காக என்னென்ன இருக்குது, இந்த டெர்மினாலஜிஸ்லாம் என்னென்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஃபர்தராக போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 8th மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் ஒரு சின்ன ரீகால் மாதிரி இந்த வீடியோ இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அல்ஜிப்ரானா என்ன? நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் நம்பர்ஸ் வச்சு பண்ற விஷயத்த நம்மளால அந்த நம்பரே இல்லாம பண்ண முடியுமா அப்படின்னா, அதாவது அந்த நம்பர் என்னன்றது தெரியல, அந்த நம்பர் எந்த நம்பர்ன்றது தெரியல, அந்த இடத்துல ஆல்பபெட்ஸ் போடுறோம். ஏல இருந்து இசட்டுக்கு ஏதோ ஒரு ஆல்பபெட்டை போட்டு ஒரு எக்ஸ்பிரஷனை கிரியேட் பண்றோம்ல, இதெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ற ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் அல்ஜிப்ரா. இந்த ஆல்பபெட்டை போடுறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் வேரியபிள். ஓகேவா? நம்பர்ஸ், ஆக்சுவல் நம்பர்ஸை கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதன் 6னா அது 6 தான், அது என்னைக்குமே சேஞ்ச் ஆகாது. 8னா அது 8 தான், அது 8ன்றது எப்பயுமே சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டன்டா இருக்கும். வேறஸ் எக்ஸ் இல்ல ஒய் இல்ல இசட் ஏ ஏதாவது ஒரு வேரியபிளை போடுறேன்னா அந்த இடத்துல நான் எந்த நம்பர் வேணா போடலாம், அங்க என்ன வரும்ன்றது எனக்கு தெரியாது, அது சேஞ்ச் ஆகினே இருக்கும். அதனால அது வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸும் வேரியபிள்ஸும் சேர்ந்து உருவார ஒரு ஈக்குவேஷனை நம்ம அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? இந்த அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷனை நம்ம பாலினாமியல்ஸ் கூட சொல்லுவோம். பாலினாமியல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் ஆல செப்பரேட் பண்ணப்பட்டு ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனை ஃபார்ம் பண்ணும். அதுதான் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6xy plus 7x ஸ்கொயர் இப்படி இருக்கு. இதுல 6xy அப்படின்றது ஒரு செப்பரேட் டேர்ம், 7x ஸ்கொயர்ன்றது ஒரு செப்பரேட் டேர்ம். இதை டேர்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த செப்பரேட் டேர்ம்ஸை அடிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர்ல நம்ம சேர்த்திருக்கோம். இதை நம்ம ஒரு பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். டேர்ம்னா என்னன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. டிகிரி ஆஃப் பாலினாமியல் ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா என்ன? நார்மல் ஒரு பாலினாமியல்ல இருக்கிற ஹையஸ்ட் சம் ஆஃப் பவர் ஆஃப் டேர்ம். ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டோம், அந்த டேர்மோட பவரை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும். அதை நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த பாலினாமியல்ல இருக்க எல்லா டேர்மையும் ஆட் பண்ணி இருக்கிறதே எது ஹையஸ்ட் பவர் வருதோ அதை தான் நம்ம அந்த பாலினாமியலோட டிகிரின்னு எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 7x ஸ்கொயர் பிளஸ் 8xy பிளஸ் 8x கியூப் இருக்கு. இருக்கிறதே எது ஹையஸ்ட்? கியூப் தான் ஹையஸ்ட். ஓகேவா? அப்போ இந்த பாலினாமியலோட ஹையஸ்ட் டிகிரி எதுனா 3. ஃபைன். இதுதான் டிகிரி. இந்த டிகிரி கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா பாலினாமியல்ஸோட டைப்ஸ் ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு பாலினாமியலோட டிகிரி, ஹையஸ்ட் டிகிரியே 1, பவரே 1 தான் இருக்கு அப்படின்னா அதை மோனோனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் பவர் 2 ஸ்கொயரா இருக்கு அப்படின்னா பைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் பவர் கியூபா இருக்கு அப்படின்னா அது ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல். ஓகே, இப்போ லாஸ்டா இருக்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துடலாம். கோஎஃபிஷியன்ட். ரொம்ப சிம்பிள். கோஎஃபிஷியன்ட் தான் ஃப்ரெண்ட் மாதிரி. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் இதோட கோஎஃபிஷியன்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா அவன் கூட யார் இருக்கானோ அவன் தான் கோஎஃபிஷியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2x ஸ்கொயர். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் யாரு? 2. 2xy, xy யோட கோஎஃபிஷியன்ட் இப்போ யாரு? 2. ஓகேவா? அதாவது அந்த வேரியபிளோட கூட இருக்கிற நபரை தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டவுட் வரும், வெறும் x இருக்கு, இப்போ கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? வெறும் x அங்க இல்ல, அங்க 1 இருக்கு. 1 மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் வரும்ன்றதுனால அது இன்விசிபிளா இருக்கு. ஸோ அங்க எக்ஸ் கூட இருக்கு, வெறும் எக்ஸ் குத்துருந்தாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது? 1 தான். கிளியரா?
ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்குன்றதை நம்புறேன். இந்த டெர்மினாலஜிஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருந்தீங்கன்னா ஃபர்தராக வர எக்ஸசைஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.